சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு காண்பிப்பதற்காக தேவன் இயேசு கிறிஸ்துவிற்கு ஒப்புரித்ததும், இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தியதுமான காரியம். இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் பார்த்த எல்லாவற்றையும் சாட்சியாக அறிவித்திருக்கிறான். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை படிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளின்படி நடக்கிறவர்களும் பாக்கியவான்கள். காலம் நெருங்கிவிட்டது. யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும் உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதலில் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்மேல் அன்பு வைத்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் எங்கென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இதோ மேகங்களோடு வருகிறார். கண்கள் எல்லாம் அவரை பார்க்கும். அவரை குத்தினவர்களும் அவரை பார்ப்பார்கள். பூமியில் உள்ள கோத்திரத்தார்கள் எல்லோரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே நடக்கும். ஆமென். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் நான் அல்பாவும் ஓமேகாவும் துவக்கமும் முடிவுமாக இருக்கிறேன் என்று உரைக்கிறார். உங்களுடைய சகோதரனும் இயேசு கிறிஸ்துவ நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்களுடைய உடன்பங்காளியுமாக இருக்கிற யோவானாகிய நான் தேவசனத்து நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சிய நிமித்தமும் பது என்னும் தீவிலே இருந்தேன். கர்த்தரை ஆராதிக்கும் நாளில் நான் ஆவியானவரின் கட்டுப்பாட்டுக்குள் இருந்தேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால் சத்தம் போல ஒரு பெரிய சத்தத்தை கேட்டேன். அது நான் அல்பாவும் ஓமெகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாக இருக்கிறேன். நீ பார்க்கிறதை ஒரு புத்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னார், பெருகமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிகேயா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று சொன்னது. அப்பொழுது என்னோடு பேசின அந்த சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின பொழுது 7 பொன் குத்துவிளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளின் நடுவிலே பாதம் வரை நீளமான அங்கி அணிந்து மார்பில் பொற்கச்சை கட்டியிருந்த மனிதகுமாரனைப் போல ஒருவரை பார்த்தேன். அவருடைய தலையும் தலைமுடியும் வெண்மையான பஞ்சைப் போலவும் உறைந்த பனியைப் போலவும் வெண்மையாக இருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையைப் போல இருந்தது. அவருடைய பாதங்கள் உலையிலே காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலை போல இருந்தது. தமது வலது கையிலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து 2 பக்கமும் கூர்மையான வாள் புறப்பட்டு வந்தது. அவருடைய முகம் வல்லமையை பிரகாசிக்கிற சூரியனைப் போல இருந்தது. நான் அவரை பார்த்தபோது செத்தவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கையை என்மேல் வைத்து என்னை பார்த்து, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாக இருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ எல்லா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணம் மற்றும் பாதாளத்தின் திறவுகோல்களை வைத்திருக்கிறேன். நீ பார்த்தவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு நடக்கப் போகிறவைகளையும் எழுது. என் வலது கையில் நீ பார்த்த 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்துவிளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும்
7 சபைகளின் தூதர்கள் நீ பார்த்த 7 குத்து விளக்குகளும் 7 சபைகள். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கையில் ஏந்திக் கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது: நீ செய்தவைகளையும் உன் கடினுடைப்பையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகித்து கொள்ள முடியாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர்களாக இல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர்கள் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து பார்த்து அவர்கள் பொய்யர்கள் என்பதை கண்டுபிடித்ததையும் நீ சகித்து கொண்டு இருக்கிறதையும் பொறுமையாக இருக்கிறதையும் என் நாமத்திற்காக ஓய்வு இல்லாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீ ஆரம்பத்திலே வைத்திருந்த அன்பை விட்டுவிட்டாய் என்று உன்மேல் எனக்கு குறை உண்டு. எனவே நீ எந்த நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த செய்கைகளைச் செய். இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாக உன்னிடம் வந்து நீ மனம் திரும்பவில்லை என்றால் உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கிவிடுவேன். நான் வெறுக்கிற நிக்கோலாய், மதத்தை சேர்ந்தவர்களின் செய்கைகளை நீயும் வெறுக்கிறாய். இது உன்னிடத்தில் உண்டு. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க வேண்டும். ஜெயம் பெறுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் நடுவில் இருக்கிற ஜீவமரத்தின் கனியை உண்ணக் கொடுப்பேன் என்று எழுது. சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், முந்தனவரும் பிந்தனவரும் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தவருமானவர் சொல்லுகிறதாவது: உன் செய்கைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ அசுவரியம் உள்ளவனாக இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர்கள் என்று சொல்லியும் யூதர்களாக இல்லாமல் சாத்தானுடைய குற்றமாக இருக்கிறவர்கள் செய்யும் அவதூறுகளையும் அறிந்திருக்கிறேன். நீ படப்போகிற பாடுகளைப் பற்றி பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படுவதற்காக பிசாசு உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாட்கள் உபத்திரவப்படுவீர்கள். ஆனாலும் நீ மரிக்கும் வரை உண்மையாக இரு. அப்பொழுது ஜீவகிரீடத்தை உனக்கு தருவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க வேண்டும். ஜெயம் பெறுகிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்று எழுது. பெருகமு சபையின் தூதலுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், 2 பக்கமும் கூர்மையான வாளை வைத்திருப்பவர் சொல்லுகிறதாவது: உன் செய்கைகளையும் சாத்தானுடைய சிலாசலம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை உறுதியாக பிடித்து கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடியிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பார் என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்மேல் நீ வைத்த உன் விசுவாசத்தை நீ மறுதலிக்காமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் சில காரியங்களை குறித்து உன்மேல் எனக்கு குறை உண்டு. இஸ்ரவேல் மக்கள் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை சாப்பிடுவதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் சாதகமான இடரலை அவர்களுக்கு முன்பாக போடும்படி ஆலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயமுடைய போதனையை கடைபிடிக்கிறவர்கள் உன்னிடம் உண்டு. அப்படியே நிக்கோலாய் மதத்தினருடைய போதனையை கடைபிடிக்கிறவர்களும் உன்னிடம் உண்டு. அதை நான் வெறுக்கிறேன். நீ மனந்திரும்பு இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாக உன்னிடம் வந்து என் வாயின் வாளினால் அவர்களோடு யுத்தம் பண்ணுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க வேண்டும். ஜெயம் பெறுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை உண்ணக் கொடுத்து பெற்றுக் கொள்கிறவனைத் தவிர வேறொருவனுக்கும் தெரியாத புதிய நாமம் எழுதப்பட்ட வெண்மையானார் கல்லை கொடுப்பேன்.
என்று எழுது. தீர்த்திரா சபையின் தூதலுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது: உன் செய்கைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த செயல்களை விட பின்பு செய்த செயல்கள் அதிகமாக இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் உன்மேல் எனக்கு குறை உண்டு. என்னவென்றால், தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற இசபேல் என்னும் பெண் என்னுடைய ஊழியக்காரர்கள் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை சாப்பிடவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை ஏமாற்ற நீ அவளுக்கு இடம் கொடுக்காய். அவள் மனம் திரும்புவதற்காக அவளுக்கு வாய்ப்பு கொடுத்தேன். தன் வேசித்தன வழியை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பம் இல்லை. இதோ நான் அவளை கட்டில்கிடையாக்கி அவளோடு விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய செய்கைகளை விட்டு மனம் திரும்பவில்லை என்றால் அவர்களையும் அதிக உபத்திரவத்தில் தள்ளி அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லுவேன். அப்பொழுது நானே சிந்தனைகளையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். உங்கள் ஒவ்வொருவனுக்கும் உங்களுடைய செய்கைகளுக்கு தகுந்தபடியே பலன் கொடுப்பேன். தியத்திராவிலே இந்த போதனத்தை பின்பற்றாமலும் சாத்தானுடைய ஆழமான இரகசியங்கள் என்று சொல்லப்படுகிற அந்த தந்திரங்களை அறிந்து கொள்ளாமலும் இருக்கிற மற்றவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறதாவது: உங்கள் மேல் எந்த ஒரு பாரத்தையும் சுமத்த மாட்டேன். நான் வரும் வரைக்கும் என்னை விசுவாசித்து என்னை பற்றி கொண்டிருங்கள். சேம் பெற்று கடைசி வரைக்கும் நான் செய்த காரியங்களை செய்கிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவிடம் இருந்து அதிகாரம் பெற்றது போல தேசங்களின் மக்கள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். அவன் இரும்பு கோலால் அவர்களை ஆளுவான். அவர்கள் மண்பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள். விடியற்கால நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க வேண்டும் என்று எழுது. சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் வைத்திருப்பவர் சொல்லுகிறதாவது: உன் செய்கைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றிருந்தும் செத்தவனாக இருக்கிறாய். நீ விழித்து கொண்டு மரித்து போகிறதாக இருக்கிற காரியங்களை பிளப்படுத்து. உன் செய்கைகள் தேவனுக்கு முன்பாக நிறைவானவைகளாக நான் பார்க்கவில்லை. எனவே நீ கேட்டதையும் பெற்றுக்கொண்டதையும் நினைத்து பார்த்து அதற்கு கீழ்ப்படிந்து மனம் திரும்பு. நீ விழிப்படையாவிட்டால் திருடனைப் போல உன்னிடம் வருவேன். நான் உன்னிடம் வரும் நேரத்தை நீ தெரியாமல் இருப்பாய். ஆனாலும் தங்களுடைய ஆடைகளை அசுத்தப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்கு உண்டு. அவர்கள் தகுதி உடையவர்களாக இருப்பதால் மென்மையான ஆடை அணிந்து என்னோடு நடப்பார்கள். ஜெயம் பெறுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்மையான ஆடை அணிவிக்கப்படும். ஜீவ புத்தகத்திலிருந்து அவனுடைய பெயரை நான் விக்கி போடாமல் என் பிதாவுக்கு முன்பாகவும் அவருடைய தூதர்களுக்கு முன்பாகவும் அவன் பெயரை அறிக்கை செய்வேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க வேண்டும் என்று எழுது. பிலகெல்வியா சபையின் தூதலுக்கு எழுத வேண்டியது என்னவென்றால், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவனும் பூட்ட முடியாதபடி திறக்கிறவரும் ஒருவனும் திறக்க முடியாதபடி பூட்டுகிறவருமாக இருக்கிறவர் சொல்லுகிறதாவது: நீ செய்த உன் செயல்களை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பெலல் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலிக்காமல் என் வசனத்திற்கு கீழ்ப்படிந்து நடந்ததினால்
இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இதோ யூதர்களாக இல்லாதிருந்தும் தங்களை யூதர்கள் என்று பொய் சொல்லுகிற சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பாக இருப்பதை அவர்கள் தெரிந்து கொள்ளும்படி செய்வேன். என் பொறுமையை பற்றி சொல்லிய வசனத்திற்கு நீ கீழ்ப்படிந்து நடந்ததினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிப்பதற்காக குற்றக்கரத்தின் மேல் வரப்போகிற சோதனை காலத்துக்கு நான் உன்னை தப்பித்து காப்பேன். இதோ சீக்கிரமாக வருகிறேன். யாரும் உன் கிரீடத்தை எடுத்து கொள்ளாதபடி நான் உனக்கு சொன்னதையெல்லாம் செய்து கொண்டு இரு. ஜெயம் பெறுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக வைப்பேன். அதில் இருந்து அவன் எப்போதும் நீங்குவது இல்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்தில் இருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க வேண்டும் என்று எழுது. நவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும் தேவனுடைய படைப்பிற்கு ஆதியுமாக இருக்கிற ஆமென் என்பவர் சொல்லுகிறதாவது: உன் செய்கைகளை அறிந்திருக்கேன். நீ குளிரும் இல்லை, அனலும் இல்லை. நீ குழியாக அல்லது அனலாக இருந்தால் நன்றாக இருக்கும். இப்படி நீ குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் வெதுவெதுப்பாக இருக்கிறதினால் உன்னை என் வாயில் இருந்து வாந்தி பண்ணி போடுவேன். நீ பாக்கியமில்லாதவனாகவும் பரிதாபப்படத்தக்கவனாகவும் தரித்திரனும் பாவை இல்லாதவனாகவும் நிர்வாணியாகவும் இருக்கிறதை அறியாமல் நான் அசுவரியவான் என்றும் பொருளாதார வசதி படைத்தவன் என்றும் எனக்கு ஒரு குறையும் இல்லை என்றும் சொல்லுகிறதினால் நான் நீ அசுவரியவானாவதற்காக நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சம் தெரியாதபடி நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண்மையான ஆடைகளையும் என்னிடம் வாங்கிக் கொள்ளவும், நீ பார்வை பெறுவதற்காக உன் கண்களுக்கு மருந்து போட வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். எனவே நீ எச்சரிக்கையாக இருந்து மனந்திரும்பு. இதோ வாசப்படியிலே நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவன் வீட்டிற்குள் சென்று அவனோடு கூட உணவு உண்பேன், அவனும் என்னோடு உண்பான். நான் ஜெயம் பெற்று என் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோடு உட்கார்ந்தது போல ஜெயம் பெறுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு உட்கார்வதற்கு அருள் செய்வேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க வேண்டும் என்று எழுது என்றார். இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முதலில் எக்கால் சத்தம் போல என்னோடு பேசில சத்தமானது, இனிய ஏறி வா, இவைகளுக்கு பின்பு நடக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று சொன்னது. உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். வீற்றிருந்தவர் பார்ப்பதற்கு வச்சிரக் கல்லை போலவும் பதுமராகத்தைப் போலவும் இருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் ஒரு வானவில் இருந்தது. அது பார்ப்பதற்கு மரகதம் போல தோன்றியது. அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண்மையான ஆடை அணிந்து தங்களுடைய தலைகளில் பொற்கிரீடம் சூடி அந்த சிங்காசனங்களின் மேல் உட்கார்ந்திருப்பதை பார்த்தேன். அந்த சிங்காசனத்தில் இருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்களும் கூறப்பட்டன.
தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக எய்ந்து கொண்டிருந்தன. அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக பளிங்கு கல்லைப் போல கண்ணாடி கடல் இருந்தது. அந்த சிங்காசனத்தின் நடுவிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்தன. அவைகள் முன்பக்கத்திலும் பின்பக்கத்திலும் கண்களால் நிறைந்திருந்தன. முதலாம் ஜீவன் சிங்கத்தைப் போலவும், இரண்டாம் ஜீவன் காளையைப் போலவும், மூன்றாம் ஜீவன் மனித முகம் போன்ற முகம் உள்ளதாகவும், நான்காம் ஜீவன் பறக்கிற கழுகு போலவும் இருந்தனர். அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்றும் 6 வரிசேகுகள் உள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளுமாக இருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வு இல்லாமல் சொல்லிக் கொண்டிருந்த. மேலும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து எல்லா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தும்போது 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக தாழ விழுந்து எல்லா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்களுடைய கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து, கர்த்தாவே, தேவரி, மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்கிறதற்கு தகுதி உடையவராக இருக்கிறீர். நீரே எல்லாவற்றையும் படைத்தீர். உம்முடைய விருப்பத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் படைக்கப்பட்டவைகளுமாக இருக்கிறது என்றார்கள். பின்னும் உள்ளேயும் வெளியேயும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரை போடப்பட்டிருந்த ஒரு புத்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவருடைய வலது கையிலே பார்த்தேன். புத்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் தகுதியானவர் யார் என்று அதிக சத்தமாக கேட்கிற பலமுள்ள ஒரு தூதனையும் பார்த்தேன். வானத்திலோ பூமியிலோ பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புத்தகத்தை திறக்கவும் அதை படிக்கவும் முடியாமல் இருந்தது. ஒருவனும் அந்த புத்தகத்தை திறக்கவும் படிக்கவும் தகுதியானவனாக இல்லாததினால் நான் மிகவும் அழுதேன். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை பார்த்து, நீ அழவேண்டாம். இதோ யூதா கோத்திரத்தின் சிங்கமும் தாவீதின் வேருமானவர் புத்தகத்தை திறக்கவும் அதின் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் கொண்டிருக்கிறார் என்றான். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட நிலையில் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் நடுவிலே நிற்பதைக் கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாக இருந்தது. அந்த கண்கள் பூமியெல்லாம் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளே. அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவருடைய வலது கரத்திலிருந்து அந்த புத்தகத்தை வாங்கினார். அந்த புத்தகத்தை அவர் வாங்கினபோது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்களுடைய சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூபவர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக முகங்கு புற விழுந்து, தேவரி, புத்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் தகுதி உள்ளவராக இருக்கிறீர். ஏனென்றால் நீர் அடிக்கப்பட்டு எல்லா கோத்திரங்களிலும் மொழிகளிலும் மக்களிலும் தேசங்களிலும் இருந்து எங்களை தேவனுக்காக உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு எங்களுடைய தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கினி நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள்.
பின்னும் நான் பார்த்தபோது சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் மூப்பர்களையும் சுற்றியிருந்த அநேக தூதர்களுடைய சத்தத்தை கேட்டேன். அவர்களுடைய எண்ணிக்கை கோடானகோடியாக இருந்தது. அவர்களும் அதிக சத்தமிட்டு, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் அரசுவரியத்தையும் ஞானத்தையும் பெலத்தையும் கணத்தையும் மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள தகுதியுள்ளவராக இருக்கிறார் என்று சொன்னார்கள். அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழும் இருக்கிற படைப்புகளும் கடலில் உள்ள எல்லா ஜீவன்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் எல்லா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்வதை கேட்டேன். அதற்கு 4 ஜீவன்களும் ஆமென் என்று சொல்லின 24 மூப்பர்களும் முகங்கு புற விழுந்து எல்லா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டார்கள். ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். அப்பொழுது 4 ஜீவன்களில் ஒன்று என்னை பார்த்து, நீ வந்து பார் என்று இடி முழக்கம் போல சத்தமாக சொல்வதைக் கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையைக் கண்டேன். அதின்மேல் ஏறியிருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். அவர் 2ஆம் முத்திரையை உடைத்த போது 2ஆம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்லக் கேட்டேன். அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. அதின்மேல் ஏறியிருந்தவனுக்கு பூமியிலுள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்வதற்காக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய வாளும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அவர் 3ஆம் முத்திரையை உடைத்தபோது 3ஆம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்வதைக் கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரையை பார்த்தேன். அதின்மேல் ஏறியிருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான். அப்பொழுது ஒரு வெள்ளிக்காசுக்கு ஒருபடி கோதுமை என்றும் ஒரு வெள்ளிக்காசுக்கு 3 படி வார்கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் 4 ஜீவன்களின் நடுவிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். அவர் 4ஆம் முத்திரையை உடைத்தபோது 4ஆம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்லும் சத்தத்தை கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை பார்த்தேன். அதின்மேல் ஏறியிருந்தவளுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவனுக்கு பின்னே சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் மரணத்தினாலும் பூமியின் கொடிய மிருகங்களினாலும் பூமியில் உள்ள 4 பங்கு மக்களை கொலை செய்ய அவைகளுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அவர் 5ஆம் முத்திரையை உடைத்தபோது தேவவசனத்தினாலும் தாங்கள் கொடுத்த சாட்சியினாலும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே பார்த்தேன். அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே தேவரே, பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடம் எங்களுடைய இரத்தத்தை குறித்து எவ்வளவு காலங்கள் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழிவாங்காமலும் இருப்பி என்று அதிக சத்தமாக கேட்டார்கள். அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்களுடைய உடன்பணியாளர்களும் தங்களுடைய சகோதரர்களுமானவர்களின் எண்ணிக்கை நிறைவாகும் வரை இன்னும் கொஞ்ச காலம் காத்திருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. அவர் 6ஆம் முத்திரையை உடைப்பதை பார்த்தேன். இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது. சூரியன் கருப்பு கம்பளியைப் போல கருத்து போனது. சந்திரன் இரத்தம் போல ஆனது. அத்திமரம் பெருங்காற்றினால் அசைக்கப்படும்போது
அதன் காய்கள் உதிர்கிறது போல வானத்து நட்சத்திரங்களும் பூமியிலே விழுந்தது. வானமும் சுருட்டப்பட்ட புத்தகம் போல விலகி போனது. மலைகள் தீவுகள் எல்லாம் தங்களுடைய இடங்களை விட்டு விலகிச் சென்றன. பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் அரசுவரியவான்களும் படைத்தளபதிகளும் பலவான்களும் அடிமைகள் சுதந்திரமானவர்கள் எல்லோரும் குகைகளிலும் மலைகளின் பாறைகளிலும் ஒளிந்து கொண்டு மலைகளையும் ஆலைகளையும் பார்த்து, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய கோபத்தின் மகா நாள் வந்துவிட்டது, யார் நிலைத்து நிற்க முடியும் என்றார்கள். இவைகளுக்கு பின்பு பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று பூமியின் மேலோ கடலின் மேலோ ஒரு மரத்தின் மேலோ காற்று அடிக்காதபடி பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருப்பதை பார்த்தேன். ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரைக்கோலை வைத்திருந்த வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வருவதை பார்த்தேன். அவன் பூமியையும் கடலையும் சேதப்படுத்துகிறதற்கு அதிகாரம் பெற்ற அந்த 4 தூதரையும் நோக்கி, நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரர்களின் நெற்றிகளில் முத்திரை போடும் வரைக்கும் பூமியையும் கடலையும் மரங்களையும் சேதப்படுத்தாமல் இருங்கள் என்று அதிக சத்தமாக சொன்னான். முத்திரை போடப்பட்டவர்களின் எண்ணிக்கையை சொல்வதை கேட்டேன். இஸ்ரவேல் மக்களுடைய எல்லா கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் 1,44,000 பேர். யூதா கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. ரூபன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. ஆசே கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. நப்தலி கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. மனாசே கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. சிமியோன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. லேவி கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. இசக்கார் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. செபுலோன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. யோசேப்பு கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. பென்யமீன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது, இதோ எல்லா தேசங்களிலும் கோத்திரங்களிலும் மக்களிலும் மொழிக்காரர்களிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணி பார்க்க முடியாத திரளான மக்கள் கூட்டம் வெள்ளை அங்கிகளை அணிந்து தங்களுடைய கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்பதை கண்டேன். அவர்கள் அதிக சத்தமாக ரட்சிப்பு சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்களுடைய தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உரியது என்று ஆர்ப்பரித்தார்கள். தூதர்கள் எல்லோரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் 4 ஜீவன்களையும் சுற்றி நின்று சிங்காசனத்திற்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டு, ஆமென், எங்களுடைய தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பெலனும் எல்லா காலங்களிலும் உண்டாவதாக, ஆமென் என்றார்கள். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை பார்த்து, வெள்ளை அங்கிகளை அணிந்திருக்கிற இவர்கள் யார்? இங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் அதிக உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தன்னுடைய அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே நனைத்து வெண்மையாக்கிக் கொண்டவர்கள். எனவே இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு
முன்பாக இருந்து ஏவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை ஆராதிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களோடு இருந்து பாதுகாப்பார். இவர்கள் இலி பசியடைவதும் இல்லை, இலி தாகமடைவதும் இல்லை, வெயிலோ வெப்பமோ இவர்கள் மேல் படுவதும் இல்லை. சிங்காசனத்தின் நடுவே இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகளுக்கு நடத்தி கொண்டு போவார். தேவனே இவர்களுடைய கண்ணீர் எல்லாவற்றையும் துடைப்பார் என்றான். அவர் 7ஆம் முத்திரையை உடைத்தபோது பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரம் வரை அமைதி உண்டானது. பின்பு தேவனுக்கு முன்பாக நிற்கிற 7 தூதர்களையும் பார்த்தேன். அவர்களுக்கு 7 எக்காலங்கள் கொடுக்கப்பட்டது. வேறொரு தூதனும் வந்து தூவநாட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியிலே நின்றான். சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்த பொற்பிடத்தின் மேல் எல்லா பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடு அதிகமான தூபவர்க்கம் செலுத்தும்படி அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அப்படியே பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தப்பட்ட தூபோர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையில் இருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பியது. பின்பு அந்த தூதன் தூபகலசத்தை எடுத்து அதை பலிபீடத்து நெருப்பினான், நிரப்பி பூமியிலே கொட்டினான். உடனே சத்தங்களும் இடிமுழக்கங்களும் மின்னல்களும் பூமி அதிர்ச்சியும் உண்டானது. அப்பொழுது 7 எக்காலங்களை வைத்திருந்த 7 தூதர்கள் எக்காலம் ஊதுகிறதற்கு தங்களை ஆயத்தப்படுத்தினார்கள். முதலாம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது இரத்தம் கலந்த கன்மலையும் அக்கினியும் உண்டாகி பூமியிலே கொட்டப்பட்டது. அதனால் மரங்களில் 1/3 வெந்து போனது, பசும்புல்லெல்லாம் விரிந்து போனது. 2ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது அக்கினியால் எரிகிற பெரிய மலை போல ஒன்று கடலிலே போடப்பட்டது. அதனால் கடலில் 1/3 இரத்தமாக மாறியது. கடலில் இருந்த உயிருள்ள படைப்புகளில் 1/3 மரித்து போனது. கப்பல்களில் 1/3 சேதமானது. 3ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது ஒரு பெரிய நட்சத்திரம் தீவட்டியைப் போல எரிந்து வானத்திலிருந்து விழுந்தது. அது ஆறுகளில் 1/3 மேலும் நீரூற்றுகளின் மேலும் விழுந்தது. அந்த நட்சத்திரத்துக்கு எட்டி என்று பெயர். அதனால் தண்ணீரில் 1/3 எட்டியைப் போல கசப்பானது. இப்படி கசப்பான தண்ணீரினால் மனிதர்களில் அநேகர் மரித்தார்கள். 4ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது சூரியனில் 1/3 சந்திரனில் 1/3 நட்சத்திரங்களில் 1/3 சேதமானது. அவைகளில் 1/3 இருள் அடைந்தது பகலிலும், 1/3 பிரகாசம் இல்லாமல் போனது இரவிலும். அப்படியே ஆனது. பின்பு ஒரு கழுகு வானத்தின் நடுவிலே பறந்து வருவதை பார்த்தேன். அவன் அதிக சத்தமாக, இனி எக்காலம் ஊதப்போகிற மற்ற 3 தூதர்களுடைய எக்கால சத்தங்களினால் பூமியில் குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ 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 ஆபத்து வரும் என்று சொல்வதைக் கேட்டேன். 5ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது வானத்திலிருந்து பூமியின் மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை பார்த்தேன். அவனுக்கு பாதாள குழியின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது. அவன் பாதாள குழியை திறந்தான். உடனே பெரிய சூளையின் புகையைப் போல அந்த குழியிலிருந்து புகை எழும்பியது. அந்த குழியின் புகையினால் சூரியனும் ஆகாயமும் இருளானது. அந்த புகையிலிருந்து வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு பூமியின் மேல் வந்தது.
அவைகளுக்கு பூமியில் உள்ள தேள்களின் வல்லமைக்கு இணையான வல்லமை கொடுக்கப்பட்டது. பூமியின் புல்லையும் பசுமையான பூண்டையும் மரத்தையும் சேதப்படுத்தாமல் தங்களுடைய நெற்றிகளில் தேவனுடைய முத்திரை இல்லாத மனிதர்களை மட்டும் சேதப்படுத்த அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. மேலும் அவர்களை கொலை செய்வதற்கு அவைகளுக்கு அனுமதி கொடுக்காமல் 5 மாதங்கள் வரை அவர்களை வேதனைப்படுத்துவதற்கு மட்டும் அனுமதி கொடுக்கப்பட்டது. அவைகள் கொடுக்கும் வேதனை மனிதனை கொட்டும்போது உண்டாகும் வேதனையைப் போல இருக்கும். அந்த நாட்களில் மனிதர்கள் மரித்து போவதற்கான வழியை தேடுவார்கள். ஆனாலும் அவர்கள் மரிக்க மாட்டார்கள். சாக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். ஆனால் சாவோ அவர்களுக்கு விலக்கி தூரமாக ஓடிப்போவும். அந்த வெட்டுக்கிளிகளின் உருவம் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட குதிரைகள் போல இருந்தது. அவைகளுடைய தலைகளின் மேல் பொற்கிரீடம் போன்றவைகள் இருந்தன. அவைகளின் முகங்கள் மனிதர்களுடைய முகங்கள் போல இருந்தன. அவைகளுடைய கூந்தல் பெண்களுடைய கூந்தல் போல இருந்தது. அவைகளின் பற்கள் சிங்கங்களின் பற்கள் போல இருந்தன. இரும்பு காசங்களைப் போல மார்பு காசங்கள் அவைகளுக்கு இருந்தன. அவைகளுடைய சிறகுகளின் சத்தம் யுத்தத்திற்கு ஒடுகிற அநேக குதிரைகள் பூட்டிய ரதங்களின் சத்தத்தைப் போல இருந்தன. அவைகள் தேள்களின் வாள்களை போன்ற வாள்களையும் அந்த வாள்களில் கொடுக்குகையும் உடையவைகளாக இருந்தன. அவைகள் 5 மாதங்கள் வரைக்கும் மனிதர்களை சேதப்படுத்துவதற்கு அதிகாரம் உடையவைகளாக இருங்க. அவைகளுக்கு ஒரு ராஜா உண்டு. அவன் பாதாளத்தின் தூதன். எபிரேய மொழியிலே அபெத்தோம் என்றும் கிரேக்க மொழியிலே அப்பொல்லியோன் என்றும் அவனுக்கு பெயர். முதலாம் ஆபத்து கடந்து போனது. இவைகளுக்கு பின்பு இன்னும் 2 ஆபத்துகள் இதோ வருகிறது. 6ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது தேவனுக்கு முன்பாக இருந்த பொற்பிடத்தின் 4 கொம்புகளிலும் இருந்து ஒரு சத்தம் உண்டாகி, எக்காலத்தை பிடித்திருந்த 6ஆம் தூதனை பார்த்து, ஐபிராப்து என்னும் பெரிய நதியிலே கட்டப்பட்டிருக்கிற 4 தூதர்களையும் அவிழ்த்துவிடு என்று சொல்வதைக் கேட்டேன். அப்பொழுது மனிதர்களில் 3 1 பங்கை கொல்வதற்காக 1 மணி நேரத்திற்கும் 1 நாளுக்கும் 1 மாதத்திற்கும் 1 வருடத்திற்கும் ஆயத்தமாக்கப்பட்டிருந்த அந்த 4 தூதர்களும் அழித்துவிடப்பட்டார்கள். குதிரைப்படைகளாகிய இராணுவங்களின் எண்ணிக்கை கோடான கோடியாக இருந்தது. அவைகளின் எண்ணிக்கையை சொல்லக் கேட்கேன். குதிரைகளையும் அவைகளின் மேல் ஏறி இருந்தவர்களையும் நான் தரிசனத்தில் பார்த்தவிதமாவது, அவர்கள் அக்கினி சிவப்பு நிறமும் நீல நிறமும் கந்தக மஞ்சள் நிறமுமான மார்பு கவசங்களை உடையவர்களாக இருந்தார்கள். குதிரைகளுடைய தலைகள் சிங்கங்களின் தலைகளைப் போல இருந்தன. அவைகளுடைய வாய்களிலிருந்து அக்கினியும் புகையும் கந்தகமும் புறப்பட்டு வந்தது. அவைகளுடைய வாய்களிலிருந்து புறப்பட்டு வந்த அக்கினி புகை கந்தகம் என்னும் இந்த 3 மனிதர்களில் 3 1 பங்கு கொல்லப்பட்டார்கள். அந்த குதிரைகளின் வல்லமை அவைகளுடைய வாயிலும் வாள்களிலும் இருக்கிறது. அவைகளுடைய வாள்கள் பாம்புகள் போலவும் தலைகள் உள்ளவைகளாகவும் இருக்கிறது. அவைகளாலே மனிதர்களை சேதப்படுத்துகிறது. அப்படியிருந்தும் அந்த வாதைகளால் கொல்லப்படாத மற்ற மனிதர்கள் பேய்களையும் பொன்வெள்ளி செம்பு கல் மரம் போன்றவைகளால் செய்யப்பட்டவைகளும் பார்க்கவும் கேட்கவும் நடக்கவும் முடியாதவைகளுமாக இருக்கிற விக்கிரகங்களையும் வணங்காமல் இருப்பதற்கு தங்களுடைய கைகளின் செய்கைகளை விட்டு மனம் திரும்பவும் இல்லை. தங்களுடைய கொலைபாதகங்களை, தங்களுடைய சூனியங்களை, தங்களுடைய வேசித்தனங்களை, தங்களுடைய களவுகளை விட்டும் மனம் திரும்பவில்லை.
பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வருவதை பார்த்தேன். மேகம் அவனை சுற்றியிருந்தது. அவனுடைய தலையின் மேல் வானவில் இருந்தது. அவனுடைய முகம் சூரியனைப் போலவும் அவனுடைய கால்கள் அக்கினி தூண்களைப் போலவும் இருந்தது. திறக்கப்பட்ட ஒரு சிறிய புத்தகம் அவனுடைய கையில் இருந்தது. தன் வலது பாதத்தை கடலின் மேலும் தன் இடது பாதத்தை பூமியின் மேலும் வைத்து சிங்கம் கெர்ச்சிக்கிறது போல அதிக சத்தமாக ஆர்ப்பரித்தான். அவன் ஆர்ப்பரித்தபோது 7 இடிகளும் சத்தமிட்டு முழங்கின. அந்த 7 இடிகளும் தங்களுடைய சத்தங்களை முழங்கிலபோது நான் எழுத வேண்டுமென்று இருந்தேன். அப்பொழுது 7 இடி முழக்கங்கள் சொன்னவைகளை நீ எழுதாமல் அவைகள் இரகசியமாக இருக்க முத்திரை போடு என்று வானத்திலிருந்து சொன்ன ஒரு சத்தத்தை கேட்டேன். கடலின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிறதாக நான் பார்த்த அந்த தூதன் தன் கையை வானத்திற்கு நேராக உயர்த்தி, இனி காலம் தாமதமாகாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரர்களாகிய தீர்க்கதரிசிகளுக்கு நற்செய்தியாக அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய நாட்களிலே அவன் எக்காலம் ஊதப்போகிற போது தேவ இரகசியம் நிறைவேறும் என்று. வானத்தையும் அதில் இருப்பவைகளையும் பூமியையும் அதில் இருப்பவைகளையும் கடலையும் அதில் இருப்பவைகளையும் உண்டாக்கினவரும் எல்லா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருமானவர் மேல் ஆணையிட்டு சொன்னான். நான் வானத்திலிருந்து கேட்ட சத்தம் மீண்டும் என்னோடு பேசி, கடலின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிற தூதனுடைய கையில் இருக்கும் திறக்கப்பட்ட சிறிய புத்தகத்தை நீ போய் வாங்கிக்கொள் என்று சொல்ல, நான் தூதரிடம் போய் அந்த சிறிய புத்தகத்தை எனக்கு தர வேண்டும் என்றேன். அதற்கு அவன், நீ இதை வாங்கிச் சாப்பிடு, இது உன் வயிற்றுக்கு கசப்பாக இருக்கும், ஆனால் உன் வாய்க்கு இது தேனைப் போல சுவையாக இருக்கும் என்றான். நான் அந்த சிறிய புத்தகத்தை தூதனுடைய கையிலிருந்து வாங்கி அதை சாப்பிட்டேன். என் வாய்க்கு அது தேனைப் போல இனிமையாக இருந்தது. நான் அதை சாப்பிட்டவுடனே என் வயிறு கசப்பானது. அப்பொழுது அவன் என்னை பார்த்து, நீ மீண்டும் அநேக மக்களையும் தேசங்களையும் பல மொழிக்காரர்களையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்றான். பின்பு கைத்தடி போன்ற ஒரு அளவுகோல் என்னிடம் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது தேவதூதன் நின்று என்னை பார்த்து, நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தையும் மலிபீடத்தையும் அதில் தொழுது கொள்ளுகிறவர்களையும் அளந்து பார். ஆலயத்திற்கு வெளியே இருக்கிற முற்றம் யூதரல்லாதவர்களுக்கு கொடுக்கப்பட்டபடியால் அதை அளக்க வேண்டாம். பரிசுத்த நகரத்தை அவர்கள் 42 மாதங்கள் வரைக்கும் மிதிப்பார்கள். என்னுடைய 2 சாட்சிகளும் துக்கத்திற்கான சாக்கு ஆடை அணிந்து கொண்டவர்களாக 1260 நாட்கள் வரை தீர்க்க தரிசனம் சொல்லுவதற்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவு மரங்களும் 2 விளக்கு தண்டுகளும் இவர்களே. ஒருவன் அவர்களை சேதப்படுத்த நினைத்தால் அவர்களுடைய வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு அவர்களுடைய எதிராளிகளை அழிக்கும். யாராவது அவர்களை சேதப்படுத்த நினைத்தால் அவனும் அப்படியே கொல்லப்பட வேண்டும். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற நாட்களிலே மழை பெய்யாதபடி வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் தண்ணீர்களை இரத்தமாக மாற்றவும், தங்களுக்கு வேண்டிய போதெல்லாம் பூமியை எல்லாவித வாதைகளாலும் வாதிக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் தங்களுடைய சாட்சியை சொல்லி முடிக்கும்போது பாதாளத்தில் இருந்து மேலே ஏறி வருகிற மிருகம் அவர்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து அவர்களை கொன்று போடும். அவர்களுடைய உடல்கள் நம்முடைய கர்த்தர் சிலுவையிலே ஆயப்பட்ட மகா நகரத்தின் வீதியிலே கிடக்கும்.
அந்த நகரம் சோதோம் என்றும் எகிப்து என்றும் அடையாளமாக சொல்லப்படும். மக்களிலும் கோத்திரங்களிலும் பணமொழிக்காரர்களும் பல தேசங்களைச் சேர்ந்தவர்களும் அவர்களுடைய உடல்களை 3½ நாட்கள் வரை பார்ப்பார்கள். ஆனால் அவர்களுடைய உடல்களை கல்லறைகளில் வைக்க அனுமதிக்க மாட்டார்கள். அந்த 2 தீர்க்கதரிசிகளும் பூமியின் மக்களை வேதனைப்படுத்தியதினால் அவர்களுக்காக பூமியில் குடியிருக்கிறவர்கள் சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து ஒருவருக்கொருவர் வெகுமதிகளை அனுப்புவார்கள். 3½ நாட்களுக்கு பின்பு தேவனிடத்திலிருந்து ஜீவ சுவாசம் அவர்களுக்குள் பிரவேசித்தது. அப்பொழுது அவர்கள் கால் ஊன்றி நின்றார்கள். அவர்களை பார்த்தவர்களுக்கு அதிக பயம் உண்டானது. இங்கே ஏறி வாருங்கள் என்று வானத்திலிருந்து அவர்களுக்கு உண்டான பெரிய சத்தத்தை அவர்கள் கேட்டு மேகத்து ஏறி வானத்திற்கு போனார்கள். அவர்களுடைய எதிராளிகள் அவர்களை பார்த்தார்கள். அந்த நேரத்திலே பூமி அதிகமாக அதிர்ந்தது. உடனே அந்த நகரத்தில் 1/10 இடிந்து விழுந்தது. மனிதர்களில் 7000 பேர் பூமி அதிர்ச்சியினால் அழிந்தார்கள். மீதி இருந்தவர்கள் பயமடைந்து பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். 2ஆம் ஆபத்து கடந்து போனது. இதோ 3ஆம் ஆபத்து சீக்கிரமாக வருகிறது. 7ஆம் தூதன் எக்காளம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்குரிய ராஜ்யங்களானது, அவர் எல்லா காலங்களிலும் ராஜ்யங்களை ஆளுவார் என்ற சத்தங்கள் வானத்தில் உண்டானது. அப்பொழுது தேவனுக்கு முன்பாக தங்களுடைய சிங்காசனங்கள் மேல் அமர்ந்திருந்த 24 மூப்பர்களும் முகங்குப்புற விழுந்து, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வவல்லமையுள்ள கர்த்தராகிய தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரே, உமது மகா வல்லமையைக் கொண்டு ராஜ்யங்களை ஆளுகிறீர். தேசத்தின் மக்கள் கோபித்து கொண்டார்கள். அப்பொழுது உம்முடைய கோபம் வந்தது. மரித்தவர்கள் நியாய தீர்ப்பு அடைகிறதற்கும் தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரர்களுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின் மேல் பயபக்தியாக இருந்த சீயவர்கள் மற்றும் பெரியவர்களுக்கு பலன் கொடுப்பதற்கும் பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும் நேரம் வந்தது என்று சொல்லி தேவனை தொழுது கொண்டார்கள். அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. அவருடைய ஆலயத்திலே அவருடைய உடன்படிக்கையின் பெட்டி காணப்பட்டது. அப்பொழுது மின்னல்களும் சத்தங்களும் இடிமுழக்கங்களும் பூமி அதிர்ச்சியும் பெருங்கல் மழையும் உண்டானது. அண்டியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு பெண் சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் தலையின் மேல் 12 நட்சத்திரங்களுள்ள கிரீடமும் இருந்தன. அவள் கர்ப்பவதியாக இருந்து பிரசவ வேதனை அடைந்து குழந்தை பெறும்படி கதறி அழுதாள். அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 கிரீடங்களையுடைய சிவப்பான பெரிய ராட்சச பாம்பு இருந்தது. அதின் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 பங்கை இழுத்து அவைகளை பூமியில் விழத்தள்ளியது. பிரசவ வேதனைப்படுகிற அந்த பெண் குழந்தை பெற்றவுடனே அவருடைய குழந்தையை கொன்று போடுவதற்காக அந்த ராட்சச பாம்பு அவளுக்கு முன்பாக நின்றது. எல்லா தேசங்களையும் இரும்பு கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். அவருடைய குழந்தை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்தினிடத்திற்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டது. அந்த பெண் வனாந்திரத்திற்கு ஓடிப்போனாள். அவளை 1260 நாட்கள் போஷிப்பதற்காக
தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அங்கே இருந்தது. வானத்திலே யுத்தம் உண்டானது. அந்த யுத்தத்தில் மிகாவேலும் அவனைச் சேர்ந்த தூதர்களும் ராட்சச பாம்போடு யுத்தம் பண்ணினார்கள். ராட்சச பாம்பும் அதைச் சேர்ந்த தூதர்களும் யுத்தம் பண்ணியும் வெற்றி பெற முடியவில்லை. பரலோகத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணாமல் போனது. உலகம் முழுவதையும் ஏமாற்றுகிறவன் பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட ஆரம்பத்தில் இருந்த பாம்பாகிய பெரிய ராட்சச பாம்பு தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழத் தள்ளப்பட்டது. அதோடு அதை சேர்ந்த தூதர்களும் தள்ளப்பட்டார்கள். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யம் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சாட்டும்படி அவர்கள் மேல் குற்றஞ்சாட்டுகிறவன் தூக்கி எறியப்பட்டான். மரணம் சம்பவிக்கிறதாக இருந்தாலும் அதற்கு தப்பிப்பதற்காக தங்களுடைய உயிரையும் பார்க்காமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்களுடைய சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். எனவே பரலோகங்களே, அவைகளில் வசிக்கிறவர்களே, களி கூறுங்கள். ஆனால் பூமியிலும் கடலிலும் குடியிருக்கிறவர்களே, ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மட்டும் இருக்கிறதை தெரிந்து அதிக கோபப்பட்டு உங்களிடம் இறங்கினதினால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்வதை கேட்டேன். ராட்சச பாம்பானது தான் பூமியிலே தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் குழந்தையை பெற்ற பெண்ணை துன்பப்படுத்தினது. அந்த பெண் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலமுமாக போஷிக்கப்படத்தக்கதாக வனாந்திரத்தில் உள்ள தன்னிடத்திற்கு பறந்து போவதற்காக பெரிய கழுகின் 2 சேகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. அப்பொழுது அந்த பெண்ணை வெள்ளம் அடித்து கொண்டு போகும்படி பாம்பானது தன் வாயிலிருந்து ஒரு நதி போன்ற தண்ணீரை அவளுக்கு பின்பாக ஊற்றிவிட்டது. ஆனால் பூமியானது பெண்ணுக்கு உதவியாக தன் வாயை திறந்து ராட்சச பாம்பு தன் வாயிலிருந்து ஊற்றின தண்ணீரை விழுங்கினது. அப்பொழுது ராட்சச பாம்பு பெண்ணின் மேல் கோபப்பட்டு தேவனுடைய கட்டளைகளை கடைபிடிக்கிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களும் ஆகிய அவளுடைய வம்சத்தின் மற்ற பிள்ளைகளோடு யுத்தம் பண்ண போனது. பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். அப்பொழுது கடலிலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வருவதை பார்த்தேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 கிரீடங்களும் அதன் தலைகளின் மேல் தேவனை அவமதிக்கும் பெயர்களும் இருந்தன. நான் கண்ட மிருகம் சிறுத்தையைப் போல இருந்தது. அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயைப் போலவும் இருந்தன. ராட்சச பாம்பானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. அதன் தலைகளில் ஒன்றில் மரணத்துக்குரிய காயம் அடைந்திருப்பதை பார்த்தேன். ஆனாலும் மரணத்துக்குரிய அந்த காயம் குணமாக்கப்பட்டது. பூமியிலுள்ள எல்லோரும் ஆச்சரியத்தோடு அந்த மிருகத்தை பின்பற்றி அந்த மிருகத்திற்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த ராட்சச பாம்பை வணங்கினார்கள். அல்லாமலும் மிருகத்திற்கு நிகரானவன் யார், அதோடு யுத்தம் செய்பவன் யார் என்று சொல்லி மிருகத்தையும் வணங்கினார்கள். பெருமையானவைகளையும் அவதூறான வார்த்தைகளையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. மேலும் 42 மாதங்கள் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அது தேவனை அவமதிப்பதற்காக தன் வாயை திறந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய இருப்பிடத்தையும்
பரலோகத்தில் வசிக்கிறவர்களையும் அவமதித்து மேலும் பரிசுத்தவான்களோடு யுத்தம் செய்து அவர்களை ஜெயிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒவ்வொரு கோத்திரம், மொழி, தேசம் மற்றும் மக்களின் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. உலகம் உண்டானது முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புத்தகத்தில் பெயர் எழுதப்படாத பூமியில் வசிக்கின்ற மக்கள் எல்லோரும் அதை வணங்குவார்கள். காதுள்ளவன் எவனோ அவன் கேட்க வேண்டும். சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் சிவைப்பட்டு போவான். பட்டயத்தினாலே கொல்லுகிறவன் பட்டயத்தினாலே கொல்லப்பட வேண்டும். பரிசுத்தவான்களுடைய பொறுமையும் விசுவாசமும் இதிலே வெளிப்படும். பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்புவதை பார்த்தேன். அது ஒரு ஆட்டுக்குட்டியைப் போல 2 கொம்புகளை உடையதாக இருந்த ராட்சச பாம்பைப் போல பேசிலது. அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடத்தி காட்டி, மரணத்திற்குரிய காயத்திலிருந்தும் குணமடைந்த முந்தின மிருகத்தை பூமியும் அதில் வாழும் மக்களையும் வணங்கும்படி செய்தது. அன்றியும் அது மனிதர்களுக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்கினியை இறங்க பண்ணும் விதமாக பெரிய அற்புதங்களை நடத்தி காட்டி, மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி கணக்கு கொடுக்கப்பட்ட அடையாளங்களினாலே பூமியின் மக்களை ஏமாற்றி வாழினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு உருவம் உண்டாக்க வேண்டும் என்று பூமியின் மக்களுக்கு சொன்னது. மேலும் அந்த மிருகத்தின் உருவம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் உருவத்தை வணங்காத எல்லோரையும் கொலை செய்வதற்காகவும் மிருகத்தின் உருவத்திற்கு சுவாசத்தை கொடுக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அது சிறியவர்கள், பெரியவர்கள், செல்வந்தர்கள், ஏழைகள், சுதந்திரமானவர்கள், அடிமைகள், இவர்கள் எல்லோரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலோ அல்லது நெற்றிகளிலோ ஒரு முத்திரையை பெறும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையோ பெயரையோ அந்த பெயரின் எண்ணையோ அணிந்து கொள்ளுகிறவனைத் தவிர வேறொருவனும் வாங்கவும் விற்கவும் முடியாதபடிக்கும் செய்தது. இதை புரிந்து கொள்ள ஞானம் தேவை. அந்த மிருகத்தின் எண்ணை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க வேண்டும். அது மனிதனுடைய எண்ணாக இருக்கிறது. அதனுடைய எண் 666 ஒவ்வொரு. பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு அவருடைய பிதாவின் பெயர் தங்களுடைய நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 1,44,000 பேரும் நிற்பதை பார்த்தேன். அல்லாமலும் பெருவெள்ளத்தின் இரைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் வானத்திலிருந்து ஒன்றாக கேட்டேன். நான் கேட்ட சத்தம் சுரமண்டலக்காரர்கள் தங்களுடைய சுரமண்டலங்களை வாசிக்கிற ஓசையைப் போல இருந்தது. அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புதுப்பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டு கொள்ளப்பட்ட 1,44,000 நபர்களைத் தவிர வேறொருவரும் கற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தது. பெண்களால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே கற்புள்ளவர்கள். இவர்களே ஆட்டுக்குட்டியானவர் எங்கே சென்றாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள். இவர்கள் மனிதர்களில் இருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற்பலனாக மீட்டு கொள்ளப்பட்டவர்கள். இவர்களுடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை. இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக குற்றமில்லாதவர்களாக இருக்கிறார்கள். பின்பு வேறொரு தூதன் வானத்தின் நடுவிலே பார்ப்பதை பார்த்தேன். அவன் பூமியில் வசிக்கின்ற எல்லா தேசத்தார்களுக்கும், கோத்திரத்தார்களுக்கும், மொழிக்காரர்களுக்கும்,
மக்கள் கூட்டத்தினருக்கும் அறிவிக்கும் நித்திய நற்செய்தியை உடையவனாக இருந்து அதிக சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது. வானத்தையும் பூமியையும் கடலையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொன்னான். வேறொரு தூதன் பின்னே சென்று, பாபிலோன் மகாநகரம் விழுந்தது, தன் வேசித்தனமாகிய கோபமான மதுவை எல்லா தேசத்து மக்களுக்கும் குடிக்க கொடுத்தாளே என்றான். அவர்களுக்கு பின்னால் மூன்றாம் தூதன் வந்து அதிக சத்தமிட்டு, மிருகத்தையும் அதின் உருவத்தையும் வணங்கி தன் நெற்றியிலோ தன் கையிலோ அதின் முத்திரையை அணிந்து கொள்ளுகிறவன் எவனோ அவன் தேவனுடைய கோபத்தின் தண்டலையாகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் ஊற்றப்பட்ட அவருடைய கோபமாகிய மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்கிலியினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவான். அவர்களுடைய வாதையின் புகை எல்லா காலங்களிலும் எழும்பும். மிருகத்தையும் அதின் உருவத்தையும் வணங்குகிறவர்களுக்கும் அதனுடைய பெயரின் முத்திரையை அணிந்து கொள்ளுகிற அனைவருக்கும் இரவும் பகலும் ஓய்வு இருக்காது. தேவனுடைய கட்டளைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்ளுகிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே வெளிப்படும் என்று சொன்னான். பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது, கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இதுமுதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்களுடைய வேலைகளில் இருந்து ஓய்வெடுப்பார்கள். அவர்களுடைய செய்கைகள் அவர்களோடு கூட போகும். ஆவியானவரும் ஆம் என்று சொல்லியிருக்கிறார் என்று சொல்லியது. பின்பு நான் பார்த்தபோது, இதோ வெண்மையான மேகத்தையும் அந்த மேகத்தின் மேல் மனிதகுமாரனைப் போல தமது தலையின் மேல் பொற்கிரீடத்தையும் தமது கையிலே கூர்மையான அரிவாளையும் வைத்திருக்கும் ஒருவர் உட்கார்ந்திருப்பதையும் பார்த்தேன். அப்பொழுது வேறொரு தூதன் தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு மேகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறவரை பார்த்து, பூமியில் பயிர் முதிர்ந்தது, அறுக்கிறதற்கு காலம் வந்தது. எனவே உம்முடைய அரிவாளை நீட்டி அறுத்துவிடும் என்று அதிக சத்தமிட்டு சொன்னான். அப்பொழுது மேகத்தின் மேல் உட்கார்ந்திருந்தவர் தமது அரிவாளை பூமியின் மேல் நீட்டினார். பூமியின் விளைச்சல் அறுக்கப்பட்டது. பின்பு வேறொரு தூதனும் கூர்மையான அரிவாளை பிடித்துக்கொண்டு பரலோகத்திலுள்ள தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு வந்தான். அக்கிலியின் மேல் அதிகாரம் உள்ள வேறொரு தூதனும் பலிபீடத்திலிருந்து புறப்பட்டு வந்து கூர்மையான அரிவாளை பிடித்திருக்கிறவனை பார்த்து, பூமியின் திராட்சைப் பழங்கள் பழுத்திருக்கிறது. கூர்மையான உமது அரிவாளை நீட்டி அதன் குலைகளை அறுத்துவிடும் என்று அதிக சத்தத்தோடு சொன்னான். அப்பொழுது அந்த தூதன் தன் அரிவாளை பூமியின் மேலே நீட்டி பூமியின் திராட்சைப் பழங்களை அறுத்து தேவனுடைய கோபத்தின் தண்டனை என்னும் பெரிய ஆலையிலே போட்டான். நகரத்திற்கு வெளியே உள்ள அந்த ஆலையிலே அது மிதிக்கப்பட்டது. அந்த ஆலையிலிருந்து 300 கிலோமீட்டர் தூரத்திற்கு இரத்தம் புறப்பட்டு குதிரைகளின் கடிவாளங்களின் உயரம் வரைக்கும் பெருகி வந்தது. பின்பு வானத்திலே பெரிதும் ஆச்சரியமுமான வேறொரு அடையாளமாகிய கடைசியான 7 வாதைகளையுடைய 7 தூதர்களை பார்த்தேன். அவைகளால் தேவனுடைய கோபம் முடிவுக்கு வந்தது. அன்றியும் அக்கினி கலந்த கண்ணாடி கடல் போல ஒரு கடலையும் மிருகத்திற்கும் அதன் உருவத்திற்கும் அதன் முத்திரைக்கும் அதன் பெயரின் எண்ணிற்கும் உள்ளாகாமல் ஜெயம் பெற்றவர்கள் தேவ சுரமண்டலங்களை பிடித்துக்கொண்டு அந்த கண்ணாடி கடலருகே நிற்கிறதையும் பார்த்தேன். அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டையும்
ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடி, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, தேவரீருடைய செய்கைகள் மகத்துவமும் ஆச்சரியமுமானவைகள். பரிசுத்தவான்களின் ராஜாவே, தேவரீருடைய வழிகள் நீதியும் சத்தியமுமானவைகள். கர்த்தாவே, யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் இருப்பார்கள்? தேவரே ஒருவரே பரிசுத்தர். எல்லா தேசத்து மக்களும் அந்த உமக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள். உம்முடைய நீதியான செயல்கள் வெளிப்பட்டது என்றார்கள். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ பரலோகத்திலே சாட்சியின் கூடாரமாகிய தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. அந்த ஆலயத்திலிருந்து 7 வாதைகளை உடைய அந்த 7 தூதர்களும் பரிசுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய ஆடை அணிந்து மார்பில் பொற்கச்சேரலைக் கட்டிக்கொண்டு புறப்பட்டார்கள். அப்பொழுது அந்த 4 ஜீவன்களில் ஒன்று எல்லா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற தேவனுடைய கோபத்தினால் நிறைந்த 7 பொற்கலசங்களை அந்த 7 தூதர்களுக்கு கொடுத்தது. அப்பொழுது தேவனுடைய மகிமையினாலும் அவருடைய வல்லமையினாலும் உண்டான புகையினாலே தேவனுடைய ஆலயம் நிறைந்தது. 7 தூதர்களுடைய 7 வாதைகளும் முடியும் வரைக்கும் ஒருவரும் தேவாலயத்திற்குள் செல்ல முடியவில்லை. அப்பொழுது தேவாலயத்திலிருந்து வந்த ஒரு பெரிய சத்தம் அந்த 7 தூதர்களிடம், நீங்கள் போய் 7 கலசங்களிலும் உள்ள தேவனுடைய கோபத்தை பூமியின் மேல் ஊற்றுங்கள் என்று சொல்வதைக் கேட்டேன். முதலாம் தூதன் போய் தன் கலசத்தில் இருந்ததை பூமியின் மேல் ஊற்றினான். உடனே மிருகத்தின் முத்திரையை அணிந்தவர்களும் அதன் உருவத்தை வணங்குகிற மனிதர்களுக்கு பொல்லாத கொடிய புண்கள் உண்டானது. 2ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை கடலிலே ஊற்றினான். உடனே அது மரித்தவனுடைய இரத்தத்தைப் போலானது. கடலிலுள்ள பிராணிகள் எல்லாம் மரித்து போயின. 3ஆம் தூதன் தன் கலசத்திலுள்ளதை ஆறுகளிலும் நீரூற்றுகளிலும் ஊற்றினான். உடனே அவைகள் இரத்தமாக மாறியது. அப்பொழுது தண்ணீர்களின் தூதல் இருக்கிறவரும் இருந்தவரும் பரிசுத்தருமாகிய தேவரே, இப்படி நியாயந்தீர்க்க நீதியுள்ளவராக இருக்கிறீர். அவர்கள் பரிசுத்தவான்களுடைய இரத்தத்தையும் தீர்க்கதரிசிகளுடைய இரத்தத்தையும் சிந்தியதினால் இரத்தத்தையே அவர்களுக்கு குடிக்க கொடுத்தீர், அதற்கு தகுதியுடையவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்வதைக் கேட்டேன். பலிபீடத்திலிருந்து வேறொருவன், ஆம், சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள் என்று சொல்வதைக் கேட்டேன். 4ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சூரியன் மேல் ஊற்றினான். தீயினால் மனிதர்களை சுடுவதற்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது மனிதர்கள் அதிக வெப்பத்தினால் சுடப்பட்டு இந்த வாதைகளை செய்ய அதிகாரமுள்ள தேவனுடைய நாமத்தை அவமதித்தார்களே தவிர அவரை மகிமைப்படுத்த மனம் திரும்பவில்லை. 5ஆம் தூதன் தன் கலசத்திலுள்ளதை மெரிரத்தினுடைய சிங்காசனத்தின் மேல் ஊற்றினான். அப்பொழுது அதன் ராஜ்யம் இருளடைந்தது. அவர்கள் வருத்தத்தினாலே தங்களுடைய நாக்குகளை கழித்துக்கொண்டு தங்களுடைய வருத்தங்களாலும் தங்களுடைய புண்களாலும் பரலோகத்தின் தேவனை அவமதித்தார்களே தவிர தங்களுடைய செய்கைகளை விட்டு மனம் திரும்பவில்லை. 6ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐபிராத்து என்னும் பெரிய நதியில் ஊற்றினான். அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாகும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போனது. அப்பொழுது ராட்சச பாம்பின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளைப் போல 3 அசுத்தாவிகள் புறப்பட்டு வருவதை பார்த்தேன். அவைகள் அற்புதங்களைச் செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். அவைகள் பூலோகமெங்கும் உள்ள ராஜாக்களை
சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகாநாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டிச் சேர்க்கும்படி புறப்பட்டு போகிறது. இதோ திருடனைப் போல வருகிறேன். தன் மானம் தெரியும்படி நிர்வாணமாக நடக்காமல் விழித்துக்கொண்டு தன் உடைகளை காத்துக்கொள்ளுகிறவன் பாக்கியவான். அப்பொழுது எபிரேய மொழியிலே அர்மகெதோன் என்னப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டிச் சேர்த்தன. 7ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆகாயத்தில் ஊற்றினான். அப்பொழுது பரலோகத்தின் ஆலயத்தில் உள்ள சிங்காசனத்திலிருந்து வந்த பெரிய சத்தம், அது செய்து முடிக்கப்பட்டது என்று சொன்னது. சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் உண்டானது. பூமி மிகவும் அதிர்ந்தது. பூமியின் மேல் மனிதர்கள் உண்டான நாளிலிருந்து அப்படிப்பட்ட பெரிய அதிர்ச்சி உண்டானது இல்லை. அப்பொழுது மகா நகரம் 3 பங்காக பிரிக்கப்பட்டது. யூதர் அல்லாதவர்களுடைய பட்டணங்கள் விழுந்தன. மகா பாபிலோனுக்கு தேவனுடைய கடுமையான கோபத்தின் தண்டனையாகிய மதுவுள்ள பாத்திரத்தை கொடுக்கும்படி அது அவருக்கு முன்பாக ஞாபகப்படுத்தப்பட்டது. தீவுகள் எல்லாம் அரன்று போயின, மலைகள் காணாமல் போனது. 40 கிலோ எடையுள்ள பெரிய கல்மழையும் வானத்திலிருந்து மனிதர்கள் மேல் விழுந்தது. அந்த கல்மழையினால் உண்டான வாதையினால் மனிதர்கள் தேவனை அவமதித்தார்கள். அந்த வாதை மகா கொடியதாக இருந்தது. 7 காசங்களுடைய அந்த 7 தூதர்களில் ஒருவன் வந்து என்னோடு பேசி, நீ வா, திரளான தண்ணீர்களில் உட்கார்ந்திருக்கிற மகா வேசியோடு பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவளுடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் மக்களும் பெருகொண்டிருந்தார்களே, அவளுக்கு வருகிற தண்டனையை உனக்கு காண்பிப்பே என்று சொல்லி ஆவிக்குள் என்னை வனாந்திரத்திற்கு கொண்டு போனான். அப்பொழுது 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதும் அவதூறான பெயர்களால் ஐந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு பெண் ஏறி இருப்பதை பார்த்தேன். அந்த பெண் பிரதாம்பரமும் சிவப்பான ஆடையும் அணிந்து பொன்னினாலும் பிரத்திலங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவருப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தாள். மேலும் ரகசியம் மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியிலுள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் பெயர் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. அந்த பெண் பரிசுத்தவான்களின் இரத்தத்தினாலும் இயேசுவினுடைய சாட்சிகளின் இரத்தத்தினாலும் வெறி கொண்டிருக்கிறதை பார்த்தேன். அவளை பார்த்து நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். அப்பொழுது தூதனானவன் என்னை பார்த்து, ஏன் ஆச்சரியப்படுகிறாய்? இந்த பெண்ணுடைய ரகசியத்தையும் 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதாகிற இவளை சுமக்கிற மிருகத்தினுடைய ரகசியத்தையும் உனக்கு சொல்லுகிறேன். நீ பார்த்த மிருகம் முன்னே இருந்தது, இப்பொழுது இல்லை. அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்து நாசமடையப் போகிறது. உலகம் உண்டானது முதல் ஜீவ புத்தகத்தில் பெயர் எழுதப்படாத பூமியின் மக்களே இருந்ததும் இல்லாமல் போனதும் இனி இருப்பதுமாக இருக்கிற மிருகத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். ஞானமுள்ள மனம் இதை புரிந்து கொள்ளும். அந்த 7 தலைகளும் அந்த பெண் உட்கார்ந்து இருக்கிற 7 மலைகளாம். அவைகள் 7 ராஜாக்களாம். இவர்களில் 5 பேர் விழுந்தார்கள். ஒருவன் இருக்கிறான், மற்றவன் இன்னும் வரவில்லை. வரும்போது அவன் கொஞ்சக்காலம் ஆட்சி செய்வான். இருந்ததும் இப்பொழுது இல்லாததுமாகிய மிருகமே 8ஆவதாக வருகிறவனும் அந்த 7 ராஜாக்களில் ஒருவனும் நாசமடைய போகிறவனுமாக இருக்கிறான். நீ பார்த்த 10 கொம்புகளும் 10 ராஜாக்களே, இவர்கள் இன்னும் ராஜ்யம் தரவில்லை. இவர்கள் மிருகத்துடன் 1 மணி நேரம் வரை ராஜாக்கள் போல அதிகாரம் கற்றுக்கொள்ளுகிறார்கள்.
இவர்கள் ஒரே மனதுடையவர்கள். இவர்கள் தங்களுடைய வல்லமையையும் அதிகாரத்தையும் மிருகத்திற்கு கொடுப்பார்கள். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவரோடு யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாகி கர்த்தரும் ராஜாகி ராஜாவுமாக இருக்கிறதினால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாக இருக்கிறார்கள் என்றான். பின்னும் அந்த தூதன் என்னை பார்த்து, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை பார்த்தாயே, அவைகள் மக்களும் திரள்கூட்டமும் தேசங்களும் பல்வேறு மொழிகளை பேசுகிறவர்களுமே. நீ மிருகத்தின் மேல் பார்த்த 10 கொம்புகளைப் போன்றவர்கள் அந்த வேசியை பகைத்து அவளை பாழும் நிர்வாணமுமாக்கி அவளுடைய சரீரத்தை நாசமாக்கி அவளை நெருப்பினால் சுட்டெரித்து போடுவார்கள். தேவன் தம்முடைய வார்த்தைகள் நிறைவேறும் வரையும் அவர்கள் தமது யோசனையை நிறைவேற்றுகிறதற்கும் ஒரே மனதுடையவர்களாக இருந்து தங்களுடைய ராஜ்யத்தை மிருகத்திற்கு கொடுக்கிறதற்கும் அவர்களுடைய இருதயங்களை ஏவினார். நீ பார்த்த அந்த பெண் பூமியின் ராஜாக்கள் மேல் ராஜ்யபாரம் பண்ணுகிற மகா நகரமே என்றான். இவைகளுக்கு பின்பு வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரமுடையவனாக வானத்திலிருந்து இறங்கி வருவதை பார்த்தேன். அவனுடைய மகிமையினால் பூமி பிரகாசமாக இருந்தது. அவன் அதிக சத்தமிட்டு, மகா பாபிலோன் விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும் எல்லாவித அசுத்தாவிற்கும் காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள எல்லாவித பறவைகளுடைய கூடுமானது. அவருடைய வேசித்தனத்தில் கோபமான மதுவை எல்லா தேசத்து மக்களும் குடித்தார்கள். பூமியின் ராஜாக்கள் அவளோடு வேசித்தனம் செய்தார்கள். பூமியில் இருந்த வியாபாரிகள் அவருடைய செல்வச் செழிப்பினால் செல்வந்தர்களானார்கள் என்று சொன்னான். பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது, என் மக்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நடக்கும் வாதைகளில் சிக்காமலும் இருக்கும்படி அவளை விட்டு வெளியே வாருங்கள். அவளுடைய பாவம் வானம் வரை எட்டியது. அவளுடைய அநியாயங்களை தேவன் நினைத்தார். அவள் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் அவளுக்கு செய்யுங்கள். அவளுடைய செய்கைகளுக்கு தகுந்தவாறு அவளுக்கு 2 மடங்காக கொடுங்கள். அவள் உங்களுக்கு கலந்து கொடுத்த பாத்திரத்திலே 2 மடங்காக அவளுக்கு கலந்து கொடுங்கள். அவள் தன்னை மகிமைப்படுத்தி எவ்வளவு செல்வச் செழிப்பாய் வாழ்ந்தாளோ அந்த அளவுக்கே வாதையையும் துக்கத்தையும் அவளுக்கு கொடுங்கள். நான் அரசியாக இருக்கிறேன், நான் விதவை பெண் இல்லை, நான் துக்கத்தை பார்ப்பதில்லை என்று அவள் தன் இருதயத்திலே நினைத்தாள். எனவே அவளுக்கு வரும் வாதைகளாகிய மரணமும் துக்கமும் பஞ்சமும் ஒரே நாளிலே வரும். அவள் அக்கினியினாலே சுட்டெரிக்கப்படுவாள். அவளுக்கு நியாயத்தீர்ப்பு கொடுக்கும் தேவனாகிய கர்த்தர் வல்லமை உள்ளவர். அவளுடன் வேசித்தனம் செய்து செல்வச் செழிப்பாய் வாழ்ந்த பூமியின் ராஜாக்களும் அவள் அக்கிலியில் வேகிறதினால் உண்டான புகையை பார்க்கும்போது அவளுக்காக அழுது புலம்பி அவளுக்கு உண்டான வாதையினால் பயந்து தூரத்திலே நின்று, ஐயோ, பாபிலோன் மகா நகரமே, பலமான பட்டணமே, 1 மணி நேரத்தில் உனக்கு தண்டனை வந்தது என்பார்கள். பூமியின் வியாபாரிகளும் தங்களுடைய பொருட்களான பொன்னையும் வெள்ளியையும் இரத்தினங்களையும் முத்துக்களையும் மெல்லிய ஆடைகளையும் இரத்தாம்பரத்தையும் பட்டு ஆடைகளையும் சிவப்பு ஆடைகளையும் எல்லாவிதமான வாசனை கட்டைகளையும் தந்தத்தினால் செய்த பொருள்களையும் விலையுயர்ந்த மரத்தினாலும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் வெள்ளை கல்லினாலும் செய்திருக்கிற பொருள்களையும் இலவங்கப்பட்டையையும் தூபவர்க்கங்களையும் தைலங்களையும் சாம்பிராணியையும் திராட்சேசத்தையும் இலையையும் மெல்லியவாவையும்
கோதுமையையும் மாடுகளையும் ஆடுகளையும் குதிரைகளையும் கதங்களையும் அடிமைகளையும் மனிதர்களுடைய ஆத்துமாக்களையும் இனி வாங்குகிறவர்கள் இல்லை என்பதால் அவளுக்காக அழுது புலம்புவார்கள். உன் ஆத்துமா விரும்பிய பழவகைகள் உன்னை விட்டு நீங்கி போனது, ஆடம்பரங்களும் செல்வச் செழிப்பும் உன்னை விட்டு நீங்கி போனது, நீ அவைகளை இனி பார்ப்பதில்லை. இப்படிப்பட்டவைகளினால் வியாபாரம் செய்து அவளால் செல்வந்தர்களாக மாறியவர்கள் அவளுக்கு உண்டான வாதையை பார்த்து பயந்து தூரத்திலே நின்று, ஐயோ, மெல்லிய ஆடையும் இரத்தாம்பரமும் சிரோப்பாடையும் அணிந்து பொன்னினாலும் இரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டிருந்த மகா நகரமே, ஒரே மணி நேரத்தில் எல்லா செல்வமும் அழிந்து போனதே என்று சொல்லி அழுது துக்கத்தோடு இருப்பார்கள். கப்பல்களில் பயணம் செய்கிறவர்களும் மாலுமிகள் அனைவரும், கப்பலில் வேலை செய்கிறவர்களும் கடலில் தொழில் செய்கிற அனைவரும் தூரத்திலே நின்று, அவள் வேகிறதினால் உண்டான புகையை பார்த்து, இந்த மகா நகரத்திற்கு ஒப்பான நகரம் உண்டோ என்று சத்தமிட்டு தங்களுடைய தலைகளின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு, ஐயோ மகா நகரமே, கடலிலே கப்பல்களை உடையவர்கள் எல்லோரும் இவளுடைய செல்வத்தினால் செல்வந்தர்களானார்களே, ஒரு மணி நேரத்திலே இவள் அழிந்து போனாளே என்று அழுது துக்கத்தோடு ஓலமிடுவார்கள். பரலோகமே, பரிசுத்தவான்களாகிய அப்போஸ்தலர்களே, தீர்க்கதரிசிகளே, அவளை குறித்து களி கூறுங்கள். உங்களுக்காக வேவல் அவளை நியாயந்தீர்த்தாரே என்று தூதன் சொன்னான். அப்பொழுது பலமுள்ள தூதன் ஒருவன் பெரிய எந்த கல்லுக்கு சமமான ஒரு கல்லை எடுத்து கடலிலே தூக்கி எறிந்து, இப்படியே பாபிலோன் மகா நகரம் வேகமாக தள்ளப்பட்டு இனி ஒருபோதும் பார்க்க முடியாமல் போகும். சுரமண்டலக்காரர்களும் கீதவாத்தியக்காரர்களும் நாசுரக்காரர்களும் எக்காலக்காரர்களுமானவர்களுடைய சத்தம் இனி உன்னிடத்தில் கேட்கப்படுவதுமில்லை. எந்த கைவினை தொழிலாளியும் இனி உன்னிடத்தில் இருக்க மாட்டார்கள். எந்த சத்தம் இனி உன்னிடத்தில் கேட்கப்படுவதுமில்லை. விளக்கு வெளிச்சம் இனி உன்னிடத்தில் பிரகாசிப்பதுமில்லை. மணமகன் மற்றும் மணமகளுடைய சத்தம் இனி உன்னிடத்தில் கேட்கப்படுவதுமில்லை. உன்னுடைய வியாபாரிகள் உலகத்தின் முக்கிய நபர்களாக இருந்தார்களே, உன் சூலியத்தால் எல்லா நாட்டு மக்களும் மோசம் போனார்களே. தீர்க்கதரிசிகளுடைய இரத்தமும் பரிசுத்தவான்களுடைய இரத்தமும் பூமியில் கொல்லப்பட்ட அனைவருடைய இரத்தமும் அவளிடத்தில் காணப்பட்டது என்று சொன்னான். இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான மக்கள் கூட்டம் ஆரவாரத்தோடு சத்தமிடுகிறதை கேட்டேன். அவர்கள் அல்லேலூயா, ரட்சிப்பும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது. அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள். தன் வேசித்தனத்தினால் பூமியை கெடுத்த மகாவேசிக்கு அவர் நியாய தீர்ப்பு கொடுத்து தம்முடைய ஊழியக்காரர்களின் இரத்தத்திற்காக அவளிடத்தில் பழி வாங்கினாரே என்றார்கள். மறுபடியும் அவர்கள் அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவருடைய புகை என்றென்றைக்கும் எழும்புகிறது என்றார்கள். 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் முகங்கு புற விழுந்து ஆமென் அல்லேலூயா என்று சொல்லி சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் தேவனை தொழுது கொண்டார்கள். மேலும் நமது தேவனுடைய ஊழியக்காரர்களே, அவருக்கு பயப்படுகிற சிறியோர்களே பெரியோர்களே, நீங்கள் எல்லோரும் அவரை துதியுங்கள் என்று ஒரு சத்தம் சிங்காசனத்திலிருந்து வந்தது. அப்பொழுது திரளான மக்கள் போடும் ஆரவாரம் போலவும் பெரிய வெள்ளத்தின் இரைச்சலை போலவும் பலத்த இடி முழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி, அல்லேலூயா, சர்வ வல்லமையுள்ள
தேவனாகிய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய திருமணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமான மெல்லிய ஆடை அணிந்து கொள்ளும்படி அவளுக்கு தரப்பட்டது. அந்த மெல்லிய ஆடை பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. பின்னும் அவன் என்னை பார்த்து, ஆட்டுக்குட்டியானவருடைய திருமண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றான். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான். அப்பொழுது அவனை வணங்கும்படி அவனுடைய பாதத்தில் விழுந்தேன். அவன் என்னை பார்த்து, இப்படிச் செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் இயேசுவை குறித்து சாட்சியிட்ட உன் சகோதரர்களோடு நானும் ஒரு ஊழியக்காரன், தேவனை தொழுதுகொள். இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்கதரிசனத்தின் ஆவியாக இருக்கிறது என்றான். பின்பு பரலோகம் திறந்திருப்பதை பார்த்தேன். இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதின்மேல் ஏறியிருந்தவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் என்று அழைக்கப்பட்டவர். அவர் நீதியாக நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அவருடைய கண்கள் அக்கினி சூவாலையைப் போலிருந்தன. அவருடைய தலையின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கு என்று வேறொருவருக்கும் தெரியாத ஒரு பெயரும் எழுதியிருந்தது. இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட ஆடையை அணிந்திருந்தார். அவருடைய பெயர் தேவனுடைய வார்த்தை என்பதே. பரலோகத்திலுள்ள படைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய ஆடை அணிந்தவர்களாக வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். அந்நிய மக்களை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான வாள் புறப்படுகிறது. இரும்பு கோலால் அவர்களை அரசாளுவார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய கடுமையான கோபமாகிய மதுபான ஆலையை மிதிக்கிறார். ராஜாதி ராஜாரா, கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய ஆடையின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. பின்பு ஒரு தேவதூதன் சூரியனின் நிற்பதை பார்த்தேன். அவன் வானத்தின் நடுவில் பறக்கிற எல்லா பறவைகளையும் பார்த்து, நீங்கள் ராஜாக்களின் மாம்சத்தையும் படைத்தளபதிகளின் மாம்சத்தையும் பலவான்களின் மாம்சத்தையும் குதிரைகளின் மாம்சத்தையும் அவைகளின் மேல் ஏறி இருக்கிறவர்களின் மாம்சத்தையும் சுதந்திரமானவர்கள், அடிமைகள், சிறியோர் பெரியோர் இவர்களுடைய மாம்சத்தையும் அழிக்கும்படிக்கு தேவன் கொடுக்கும் விருந்துக்கு கூடி வாருங்கள் என்று மிகுந்த சத்தமாக கூப்பிட்டான். பின்பு விருகமும் பூமியின் ராஜாக்களும் அவர்களுடைய படைகளும் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவரோடும் அவருடைய படைகளோடும் யுத்தம் பண்ணுவதற்கு வருவதை பார்த்தேன். அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக அற்புதங்கள் செய்த கள்ளத்தீர்க்கதரிசியும் பிடிக்கப்பட்டான். தன்னுடைய அற்புதங்கள் மூலமாக மிருகத்தின் முத்திரையை அணிந்தவர்களையும் அதன் உருவத்தை வணங்கினவர்களையும் ஏமாற்றினவன். இவனே இருவரும் கந்தகம் எரிகிற அக்கிலிக் கடலிலே உயிரோடு தள்ளப்பட்டார்கள். மற்றவர்கள் குதிரையின் மேல் ஏறினவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வாளினால் கொல்லப்பட்டார்கள். அவர்களுடைய மாம்சத்தினால் பறவைகள் யாவும் திருப்தி அடைந்தன. ஒரு தேவதூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்துக்கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வருவதை பார்த்தேன். பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட ஆரம்பத்தில் இருந்த பாம்பாகிய ராட்சச பாம்பை அவன் பிடித்து அதை 1000 வருடங்கள் கட்டி வைத்து அந்த 1000 வருடங்கள் நிறைவேறும் வரைக்கும் அது மக்களை ஏமாற்றாதபடிக்கு அதை பாதாளத்திலே போட்டு அதின் மேல் முத்திரை போட்டான். அதற்கு பின்பு அது கொஞ்ச காலம் விடுதலையாக வேண்டும். அன்றியும்
நான் சிங்காசனங்களை பார்த்தேன். நியாயத்தீர்ப்பு கொடுக்கும்படி அதிகாரம் அளிக்கப்பட்டவர்கள் அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள். இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்து நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் உருவத்தையாவது வணங்காமலும் தங்களுடைய நெற்றியிலும் தங்களுடைய கையிலும் அதன் முத்திரையை அணிந்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் பார்த்து மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருடங்கள் முடியும் வரை உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாக இருக்கிறான். இவர்களில் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரமில்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவிற்கும் முன்பாக ஆசாரியர்களாக இருந்து அவரோடு கூட 1000 வருடங்கள் அரசாளுவார்கள். அந்த 1000 வருடங்கள் முடியும்போது சாத்தான் தன் காவலிலிருந்து விடுதலையாய் பூமியின் 4 திசைகளிலும் உள்ள தேசத்து மக்களாகிய கோகையும் மாகோகையும் ஏமாற்றவும் அவர்களை யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும்படிக்கும் புறப்படுவான். அவர்களுடைய எண்ணிக்கை கடற்கரை மணலைப் போல இருக்கும். அவர்கள் பூமி எங்கும் நிரம்பி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் அலைந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை அழித்து போட்டது. மேலும் அவர்களை ஏமாற்றின பிசாசானவன் மிருகமும் கள்ளத்தீர்க்கதரிசியும் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் எல்லா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள். பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதின்மேல் உட்கார்ந்திருக்கிறவரையும் பார்த்தேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடங்காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்பதை பார்த்தேன். அப்பொழுது புத்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புத்தகம் என்னும் வேறொரு புத்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புத்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் செய்கைகளுக்கு தக்கதாக நியாயத்தீர்ப்படைந்தார்கள். கடல் தன்னில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. அனைவரும் தங்கள் தங்கள் செய்கைகளின்படியே நியாயத்தீர்ப்படைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது இரண்டாம் மரணம். ஜீவ புத்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் பார்த்தேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, கடலும் இல்லாமல் போனது. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வருவதை பார்த்தேன். அது தன் கணவனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணமகளைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரிய சத்தத்தை கேட்டேன். அது இதோ, மனிதர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமாக இருப்பார். அவர்களும் அவருடைய மக்களாக இருப்பார்கள். தேவன்தாமே அவர்களோடு இருந்து அவர்களுடைய தேவனாக இருப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை. முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று சொன்னது. சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தவர், இதோ நான் எல்லாவற்றையும் புதிதாக்குவேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். அன்றியும் அவர் என்னை பார்த்து, ஆயிற்று, நான் அன்பாவும்
ஓமெகாவும் தொடக்கமும் முடிவுமாக இருக்கிறேன். பாகமாக இருக்கிறவளுக்கு நான் ஜீவத் தண்ணீர் ஊற்றிலிருந்து இலவசமாக கொடுப்பேன். ஜெயம் கொள்ளுகிறவள் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாக இருப்பேன், அவன் என் குமாரனாக இருப்பான். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகர்களும் விபசாரக்காரர்களும் சூயக்காரர்களும் விக்கிரக ஆராதனைக்காரர்களும் பொய்யர்கள் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கிலியும் கந்தகமும் ஏகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். பின்பு கடைசியான 7 வாதைகளால் நிறைந்த 7 கலசங்களையுடைய அந்த 7 தூதர்களில் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணமகளை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி, வெரிதும் உயரமுமான ஒரு மலையின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான். அதன் பிரகாசம் மிகவும் விலையுயர்ந்த கர்த்தினற் கல்லைப் போலவும் பளிங்கில் ஒளியுள்ள வச்சிரக்கல்லைப் போலவும் இருந்தது. அதற்கு பெரிதும் உயரமுமான மதிலும், கிழக்கே 3 வாசல்கள், வடக்கே 3 வாசல்கள், தெற்கே 3 வாசல்கள், மேற்கே 3 வாசல்கள் ஆக 12 வாசல்களும் இருந்தன. வாசல்களின் அருகே 12 தூதர்கள் இருந்தார்கள். அந்த வாசல்களின் மேல் இஸ்ரவேல் வம்சத்தில் உள்ள 12 கோத்திரத்தாருடைய நாமங்களும் எழுதப்பட்டிருந்தன. நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலரின் 12 பெயர்களும் பதிந்திருந்தன. என்னுடனே பேசினவன் நகரத்தையும் அதின் வாசல்களையும் அதின் மதிலையும் அளக்கிறதற்கு ஒரு பொற்கோலை பிடித்திருந்தான். அந்த நகரம் சதுரமாக இருந்தது. அதின் அகலமும் நீளமும் சமமாக இருந்தது. அவன் அந்த கோலினால் நகரத்தை அளந்தான். அது 2200 கிலோமீட்டர் தூர அளவாக இருந்தது. அதின் நீளமும் அகலமும் உயரமும் சமமாக இருந்தது. அவன் அதின் மதிலை அளந்தபோது மனித அளவின்படியே அது 144 முழமாக இருந்தது. அதின் மதில் வச்சிரக்கல்லால் கட்டப்பட்டிருந்தது. நகரம் தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான சுத்த பொன்னாக இருந்தது. நகரத்து மதில்களின் அஸ்திபாரங்கள் எல்லா வகை இரத்தினங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. உதனாம் அஸ்திபார மச்சிரக்கல், 2வது இந்திர நீலம், 3வது சந்திர காந்தம், 4வது மரகதம், 5வது கோமேதகம், 6வது பதுமராகம், 7வது சுவர்ணரத்தினம், 8வது படிகப்பச்சை, 9வது புஷ்பராகம், 10வது வைடூரியம், 11வது சுமீரம், 12வது சுகண்டி. இவைகளே 12 வாசல்களும் 12 முத்துக்களாக இருந்தன. ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்தாயிருந்தது. நகரத்தின் வீதி தெளிவுள்ள பளிங்கு போல சுத்த பொன்னாக இருந்தது. அதிலே தேவாலயத்தை நான் பார்க்கவில்லை. சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டியதில்லை. தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. ரட்சிக்கப்படுகிற மக்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். பூமியின் ராஜாக்கள் தங்களுடைய மகிமையையும் கலத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். அங்கே இரவு இல்லாதபடியால் அதன் வாசல்கள் பகலில் அடைக்கப்படுவதே இல்லை. உலகத்தாருடைய மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். தீட்டுள்ளதும் அருவருப்பையும்
பொய்யையும் நடப்பிக்கிறதும் ஆகிய ஒன்றும் அதில் செல்வதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மட்டும் அதில் செல்வார்கள். பின்பு பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீருள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இருகரையிலும் 12 விதமான கனிகளைத் தரும் ஜீவ மரம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த மரத்தின் இலைகள் மக்கள் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு தகுந்தவை. இனி சாபமில்லை. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதிலிருக்கும். அவருடைய ஊழியக்காரர்கள் அவரை சேவித்து அவருடைய முகத்தை பார்ப்பார்கள். அவருடைய பெயர் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும். அங்கே இரவுகள் இருக்காது. வேர்க்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டியதில்லை. தேவனாகிய கர்த்தாவே அவர்கள் மேல் பிரகாசிப்பார். அவர்கள் எல்லா காலங்களிலும் அரசாளுவார்கள். பின்பு தேவதூதன் என்னை பார்த்து, இந்த வசனங்கள் உண்மையும் சத்தியமானவைகள், சீக்கிரமாக நடக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு காட்டும்படி பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் கர்த்தராகிய தேவனானவர் தம்முடைய தூதனை அனுப்பினார். இதோ சீக்கிரமாக வருகிறேன். இந்த புத்தகத்திலுள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கடைபிடிக்கிறவன் பாக்கியவான் என்றார். யோவானாகிய நானே இவைகளை பார்த்தும் கேட்டும் இருந்தேன். நான் கேட்டு பார்த்தபோது இவைகளை எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படி அவன் பாதத்தில் விழுந்தேன். அதற்கு அவன், நீ இப்படி செய்ய வேண்டாம். உன்னோடும் உன் சகோதரர்களோடும் தீர்க்கதரிசிகளோடும் இந்த புத்தகத்தின் வசனங்களை கடைபிடிக்கிற ஊழியர்களில் நானும் ஒருவன், தேவனை தொழுதுகொள் என்றான். அவர் என்னை பார்த்து, இந்த புத்தகத்திலுள்ள தீர்க்க தரிசன வசனங்களுக்கு முத்திரை போட வேண்டாம், காலம் நெருங்கியிருக்கிறது. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும். நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாக வருகிறேன். அவனவனுடைய செய்கைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. நான் அல்பாவும் ஓமேகாவும் தொடக்கமும் முடிவும் முந்தினவரும் பிந்தினவருமாக இருக்கிறேன். ஜீவ மரத்தின் மேல் அதிகாரமுள்ளவர்களாவதற்கும் வாசல்கள் வழியாக நகரத்திற்குள் செல்வதற்கும் அவருடைய கட்டளைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். நாய்களும் சூனியக்காரர்களும் விபசாரக்காரர்களும் கொலைபாதகர்களும் விக்கிரக ஆராதனைக்காரர்களும் பொய்யை விரும்பி அதின்படி செய்க அனைவரும் வெளியே இருப்பார்கள். இவைகளை சபைகளில் உங்களுக்கு சாட்சியாக தெரிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் வம்சமும் பிரகாசமுள்ள விடியற்கால நட்சத்திரமுமாக இருக்கிறேன் என்றார். ஆவியானவரும் மணமகளுமா என்கிறார்கள். கேட்கிறவனுமா என்பானாக. தாகமாக இருக்கிறவன் வரவேண்டும். விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணியை இலாசமாக வாங்கிக் கொள்ள வேண்டும். இந்த புத்தகத்திலுள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற அனைவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, ஒருவன் இவைகளோடு எதையாவது கூட்டினால் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புத்தகத்தின் வசனங்களிலிருந்து எதையாவது எடுத்து போட்டால் ஜீவ புத்தகத்திலிருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டவைகளிலிருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் உண்மையாகவே நான் சீக்கிரமாக வருகிறேன் என்கிறார். ஆமென். கர்த்தராகிய இயேசுவே வாரும்.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.